நீங்கள் வந்து இந்த நல்லா அந்த ஆர்கனைசிங் பண்ணணும், அந்த பூத் கமிட்டி மற்றபடி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் இன்று இந்த மாநாட்டில் சற்று முன்பு ஒரு கொடிக்கம்பம் 100 அடி கொடிக்கம்பம் அமைப்பதில் கூட ஒரு ஆர்கனைசிங் இல்லாமல் அந்த கம்பமே விழுந்துட்டு சார். அதில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கலை. அவங்க வந்து ஒரு சிறு விபத்தாக இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாநாட்டில் ஒரு கொடிக்கம்பத்தை விஜய் ஏற்றக்கூடிய அந்த கொடிக்கம்பம், அதை ஏற்றுவதில் ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடு ஆர்கனைசிங் பண்ணாமல் இருந்து அதில் ஒரு விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இப்போதைக்கு அந்த விஜய் கட்சியில் அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு சமாளிக்கிற அளவுக்கு திமுக அதிமுக போன்ற வலிமையான கட்சிகளை எதிர்த்து அவரால் களத்தில் நிற்க முடியுமா? 234 தொகுதிகளிலும் உங்களுடைய நீங்கள் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள், நிறைவா சொல்லுங்க சார் அந்த கருத்தை. கண்ணன் பிறக்கும் போதும் அழுகின்றான், மனிதன் இறக்கும் போதும் அழுகின்றான். சந்திரபாபு சாரி நடிகர் சந்திரபாபு சூப்பரா பாட்டு. பாட்டு நல்லா இருக்கும், கேட்டிருக்கீங்கல்ல? என்னடா சம்பந்தம் இருக்குன்றீங்களா? ஒரு விமானம் புறப்பட்டது. அந்த விமானம் மணி துளிகள் கூட இல்லை, வினாடிகளில் நேரடியாக கீழே விழுந்து இறந்து போய் எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள். இந்த பிரதமர் வந்த பின்னால் so many ரயில் ஆக்சிடென்ட்ஸ், 1 2 இல்லை, விபத்தில் எவ்வளவோ பேர் இறந்து போய்விட்டார்கள். இதையெல்லாம் ஒரு காரணமாக கொண்டு விமானம் இயங்காமல் போய்விட்டதா? இதையெல்லாம் ஒரு காரணமாக கொண்டு ரயில் ஓடாமல் போய்விட்டதா? ஏதோ ஒரு கொடிக்கம்பம் கீழே விழுந்தது என்று நாளை மாநாடு நடைபெறாமல் போயிடுமா? அது அல்ல. எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. சில பேர் கீழே விழுந்தா நல்லதும்பா, அது அவருடைய இஷ்டம். நான் ஒரு என்ன சொல்றது, தந்தை பெரியார் கொள்கையில வந்தவன், அதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது சரியா நட்டிருக்க மாட்டாங்க, கீழே விழுந்துருச்சு, இந்த கொடிக்கம்பத்தை நிறுத்தி சரி பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆகவே அதே ஒரு அரசியலாகாது. அதை கண்ணன் அவர்கள் சொல்லவே கூடாது. என்னோட அன்பான வேண்டுகோள். ஏன்னு கேட்டீங்கன்னா குறையா சொல்லல, அந்த ஆர்கனைசிங் அந்த இதெல்லாம் சொன்னீங்களா, அதனால சொன்னேன். ஒரு சின்ன அது ஆர்கனைசேஷன். ஐ எம் டாக்கிங் அபௌட் தி பாலிடிக்ஸ். கட்சியை கொண்டு போற விதத்தை சொன்னேன். இது டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸ்டேஜ் சில இடத்துல விழுந்துரும், ஸ்டேஜில் இருந்தவங்க கீழே விழுந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நிறைய இடத்துல. அதே நேத்தி பாருங்களேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி மூவ் பண்ணி அந்த ஆட்சி கீழே விழுந்துருச்சா? அவருக்கு விட வேண்டியதுதான், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல காலம், கொஞ்சம் தூரமா வந்துட்டார், நல்லா இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா அந்த அங்கேயே விழுந்துச்சு. அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வெற்றி கூட நெருங்குவார் நினைக்கிறீங்களா சார் நீங்க? அப்படின்னா நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை உண்டு. அவரது பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒரு கட்சி நொடிஞ்சு பழனிசாமி தலைமையில சிதறி ஒற்றுமை இல்லாமல் யாரையும் சேர்க்காமல் வீணாக போய் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கும்போது, ஒரு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல ஒரு ஸ்ட்ராங் ஒரு எதிர்கட்சி வேணும். ஒரு ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி வலிமை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார்கள். அந்த வலிமை பெற்ற கட்சியாக இந்த விஜய் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. அவரே கிடையாது. அவர் நீந்தி பயணம் செய்வார், வேண்டிய ஏற்பாடுகளை செய்வார். இந்த அளவுக்கு அவர் மேல பயணிச்சு வர்றது பாராட்டுக்குரியது தானே. ஆகவே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஏன் இவ்வளவு வாழ்த்துக்களை சத்தியம் டிவியில நான் இதை பதிவு பண்றேன்னு சொன்னா, நான் மன மகிழ்வுடன் எனது தலைவர்களை அவரது மாநாட்டில் பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவும் அவரை சார்ந்த அத்துணை தலைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மாநாடு வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம்.